श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनकशंकरो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पाशाङ्कुशेक्षुकोतण्डपञ्जबाणलसत्करामुद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं विश्वकारणनेत्राढ्यां श्रीमत्त्रिपुरसुन्दरीं बन्धकासुरसंहर्द्रीं कामाक्षीं तामहं भजे मञ्जे सदाशिवमये परशिवमय ललितपुष्पपर्यङ्गे अधिचक्रमध्यमास्ते श्रीकामाक्षी नाम किमपि मम भाग्यं श्रीमात्रे नमः सर्वचैतन्यरूपिणीயான காமாட்சி லலிதா மகாத்ரிபுர சுந்தரி பரதேவதையினுடைய அபியாஜமான கருணா கட்டாட்சத்தோடே கூட்ட தேவி மகாத்மியத்தினுடைய வைபவத்தை சிந்தனை செய்து கொண்டிருக்கும் ஜெகன்மாதாவான ஸ்ரீ பராசக்தியானவள் சண்டிகா பரமேஸ்வரியாக துர்கா பகவதியாக எப்படி ஆவிர்பவிச்சு கிரூரமான மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணினாங்கிற வைபவத்தை சிந்தனை செய்து கொண்டிருக்கோம். மகிஷனுடையதான சைன்யங்களுக்கும் பகவதியான ஜெகன்மாதாவிற்கும் யுத்தமானது நடந்தது. அந்த யுத்தத்திலே அத்தனை சேனாபதிகளையுமே மகிஷனுடையதான அத்தனை சேனாபதிகளையும் பவானி ஸ்வயம் தானே சம்ஹாரம் பண்ணினாம். அத்தனை சேனாபதிகளையும் சம்ஹாரம் செய்துவிட்டு எஞ்சி இருக்கிறது மகிஷாசுரன் மாத்திரம்தான். அந்த மகிஷன் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, இனி வேற ஒருத்தரும் இல்லை, இந்த சேனாபதிகளை இவள் சம்ஹரிப்பது பெரிய விஷயமானது கிடையாது. ஆனா என்னோடு யுத்தத்தில் நிக்கிறதுக்கு இவளுக்கு ஏது வல்லமை, இந்த க்ஷணமே மதகருவம் கொண்டு விளங்கக்கூடிய துர்க்கையை சம்ஹாரம் செய்கிறேன், இவளை இந்த நிமிஷமே கொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடே கூட்ட அப்படி கோவேறு கழுதை பூட்டிய ரதத்திலே ஏறி கொண்டவனாக, அப்படி பார்ப்பதற்கே நடுங்கும்படியான ஒரு தோற்றத்தை கொண்டவனாக, எவனாக இருந்தாலும் அவனை பார்த்த மாத்திரத்தில உயிரை விடும்படியான ஒரு பயங்கரமான ஒரு வடிவத்தை கொண்டவனாக, மகிஷனுடைய சிரஸை கொண்டவனாக மகிஷாசுரன் யுத்தத்திற்கு புறப்பட்டு போனான். அவன் யுத்தத்திற்கு புறப்பட உடனேயே எல்லா விடங்களையும் துர்சகுனமானது ஏற்பட்டதாம். ஏன்னா அப்படிப்பட்ட மகா பாபி தாமசத்தையே தன்னுடையதான ஸ்வரூபமாக கொண்டவன் அல்லவா. அந்த காரணத்தினாலே அவன் புறப்பட்டவுடன் துர்சகுணமானது ஏற்படுறது. எல்லா தேவர்களும் அலறி நடுங்கி பகவதிய பிரார்த்தனை செய்துகிறா, தாயே பராசக்தி, கிரூரமான மகிஷன் யுத்தத்திற்கு வரா, அந்த அசுரனை சம்ஹரிச்சு நீ மங்களத்தை உண்டு பண்ண வேண்டுமம்மா, உன்னை தவிர இவனை அழிக்கக்கூடிய வல்லமை வேறொருவருக்கும் கிடையாது, பரமேஸ்வரியான தாயே இவனை அழித்து எங்களுக்கெல்லாம் க்ஷேமத்தை உண்டு பண்ணுன்னு எல்லா தேவர்களும் அந்த பகவதிய பிரார்த்தனை செய்துகிறா. அப்போ மகிஷாசுரன் கிரூரமான ஒரு வேஷம் தாங்கினவராக யுத்த களத்திற்கு வரா. யுத்தத்திற்கு வந்து பல்வகையான ஆயுதங்களால, அஸ்திரங்களாலையும் சஸ்திரங்களாலையும் தேவிய குறிச்சு அவன் எரியறான். தேவிக்கும் மகிஷனுக்கும் அஸ்திரங்களாலையும் சஸ்திரங்களாலையும் யுத்தமானது நடக்கிறது. அஸ்திரங்கள் அப்படின்னு சொன்னாக்க இருந்த இடத்துல இருந்தே அடிக்கக்கூடிய அம்புகள், சக்கரம், இதெல்லாம் அஸ்திரம். சஸ்திரம் அப்படின்னா கத வாழ் அப்படின்னு நெருங்கி யுத்தம் பண்ணக்கூடியது சஸ்திரம். அப்படி அஸ்திரங்களாலையும் சஸ்திரங்களாலையும் தேவிக்கும் மகிஷனுக்கு யுத்தமானது நடக்கிறது. தேவி எந்தெந்த பானங்களை எல்லாம் விட்டாளோ, பராசக்தி எந்தெந்த பானங்களை விட்டாளோ அந்த பானங்களை எல்லாம் மகிஷன் வெட்டுறான், தடுக்கிறான். மகிஷாசுரன் எந்தெந்த பானங்களை எல்லாம் விட்டானோ அவன் விட்ட அத்தனை பானங்களையும் தேவி தடுக்கிறா. அப்படி 2 பேருக்கும் மாறி மாறி யுத்தமானது நடந்துட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணினான்னு கேட்டா, இவளை இனி ஆயுதங்களாலே வெல்ல முடியாது, மாயையினால் இவளை வெல்ல வேண்டும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி கொண்டவனாக என்ன பண்றான்னு கேட்டாக்க, மகிஷ வடிவத்தை விட்டு சிம்மத்தினுடைய வடிவத்தை தாங்கி கொண்டு தேவியின் வாகனமா விளங்கக்கூடிய சிம்ஹத்துக்கிட்டவே அந்த சிம்ஹத்தை அடிக்கிறான். இந்த சிம்ஹத்தை அடிச்சுட்டு தேவியை அடிக்க முற்படும் பொழுது தன் கையிலே விளங்கக்கூடிய வாளால அந்த சிம்ஹத்தினுடைய தலையை பராசக்தி வெற்றா. இந்த மகிஷன் சிம்ம வடிவத்தை தாங்கிண்டா இல்லையா, அவனுடைய சிம்ம வடிவத்தை தன் வாளாலே வெற்றா. அப்படி வாளால சிம்மத்தை வெட்டின உடனே மதங்கொண்ட ஒரு யானையின் வடிவத்தை தாங்கி கொண்டு அந்த மகிஷன் தேவியனுடைய சிம்ஹத்தை துதிக்கையினால் அந்த சிம்மத்தை பிடிச்சு இழுக்கிறான். அப்போ பகவதியானவள் அந்த யானையினுடைய துதிக்கையை வாழால வெற்றா. என்ன, அந்த யுத்தமானது அதிகோரமா விளங்கியதுங்கிறது புராணங்கள் எல்லாவற்றிலேயுமே. அவனுடைய மாயைக்கு ஈடு கொடுக்கறதுக்கு யாராலையுமே முடியல, எந்த தேவர்களாலையும் அதனாலதான் சம்ஹாரம் பண்ண முடியல மகிஷாசுரனை. அப்போ யானையின் துதிக்கையை வெட்டினவன சர்ப்பத்தினுடைய வடிவத்தை தாங்கி கொண்டவனாக
அந்த பாம்பு வடிவத்தை தாங்கி கொண்டு தேவிய எதிர்க்கிறதுக்கு போற. அந்த பாம்பை 2 துண்டா வெற்றா பராசக்தி. அதன் பிறகு கையிலே வாளை ஏந்தி கொண்டு விளங்கக்கூடிய ஒரு புருஷ வடிவத்தை தாங்கிக்கிறான். அந்த வாளேந்திய புருஷ வடிவத்தை தாங்கி பகவதியானவள் என்ன செய்யறான்னு கேட்டா, தன் கையிலே விளங்கக்கூடிய வாளால அவன் தலைய வெற்றா. அவன் தலைய வெட்டின உடனேயே இந்த மகிஷன் என்ன செய்யறான்னு கேட்டாக்க, மறுபடி மகிஷாசுர வடிவத்தை தாங்கி கொண்டு, அதாவது கழுத்திற்கு கீழே அசுர உடம்பு, கழுத்துக்கு மேல எருமை தலை, அதனாலதான் மகிஷன், மகிஷாசுரன் அவனுக்கு பெயர். அந்த வடிவத்தை தாங்கி கொண்டு அவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டாக்க, தேவியோட யுத்தம் பண்றான். கடுமையா யுத்தம் பண்றான். யுத்தம் பண்ணி கையிலே கிடைக்கக்கூடியதான எல்லா விதமான பொருட்களாலையும் தேவியை நோக்கி அடிக்கிறான். பெரிய பெரிய மரங்களை பெயர்த்து எடுத்து அம்பாலை நோக்கி எரியறானா. ஏன்னா எந்த ஆயுதங்களாலையும் அம்பிகையை ஒன்னும் பண்ணவே முடியலையே. எந்த ஆயுதங்களை மகிஷாசுரன் அம்பிகை மேல எரியறானோ அந்த ஆயுதங்களை பகவதி வெட்டுடுறா. அதனால கோபம் கொண்டவனாக, மத வெறி மிகுந்தவனாக, எப்படியாவது இந்த அம்பிகையை அழிக்க வேண்டும் எனும்படியான ஒரு தீர்மானத்தை கொண்டவனாக அவன் என்ன செய்யறான்னு கேட்டாக்க, மரங்களை வெட்டி அம்பிகை மீது எரியறான். பெரிய பெரிய கற்பாறைகளை எடுத்து தேவி மீது எரியறான். பெரிய மலைகளை பெயர்த்து எடுத்து அம்பாள் மேல எரிஞ்சு கர்ஜனை செய்யறானா. என்ன செய்யறேன் பாரு, என்னை உன்னால் என்ன பண்ண முடியும், எனக்கு அழிவு என்பது கிடையாது அப்படின்னு கர்ஜனை செய்யறானா. அப்போ அம்பாள் என்ன பண்ணினாலா, தன்னை நோக்கி வரக்கூடியதான கருப்பாறைகளை, மரங்களை, மலைகளை எல்லாவற்றையுமே தன் கையிலே விளங்கக்கூடிய அம்பு கூட்டங்களால வெட்டி வீழ்த்திட்டு கோபம் கொண்டவளாக தேவி சொல்றா, கையிலே விளங்கக்கூடிய பான பாத்திரத்தில தேனை வச்சுருக்கா. தேவி சொல்றா, மூடா, நீ அழியக்கூடிய காலம் நெருங்கிடுத்து. உன்னால எவ்வளவு கர்ஜனை பண்ண முடியுமோ அவ்வளவு கர்ஜனை பண்ணு. நீ என்னால் சம்ஹரிக்கப்பட்ட பின், நான் உன்னை சம்ஹரித்த பின்னர் இங்கே தேவர்கள் கர்ஜனை செய்ய போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, தன் கையிலே விளங்கக்கூடியதான அந்த தேனை எடுத்து தேவியானவள் பானம் பண்ணினா. அந்த தேனை பானம் செய்த உடனேயே கோபம் கொண்டவளாக தன் கையிலே விளங்கக்கூடிய திரிசூலத்தினாலே ஓங்கி போய் அந்த மகிஷனுடைய மார்பிலே ஓங்கி குத்தினாளாம் பராசக்தி. எந்த ஹிருதயத்தில அக்ஞானம் அப்படியே திரண்டு இருக்கோ, முழுக்க முழுக்க அக்ஞானத்தினுடைய வடிவந்தானே மகிஷன், தாமசத்தினுடைய மொத்த வடிவந்தானே மகிஷன். அந்த எந்த இடத்துல அந்த அக்ஞானமானது அப்படியே திரண்டு இருக்கோ, அந்த அக்ஞானம் திரண்டு இருக்கக்கூடிய ஹிருதயத்திலே திரிசூலத்தினால ஓங்கி பகவதியானவள் குத்தினா. திரிசூலத்தினால குத்தி தன் கையிலே விளங்கக்கூடிய வாழாலே அவன் சிரஸை வெட்டினானாம் பராசக்தி. சிரஸை வெட்ட அப்பொழுது அவனுடைய வெட்டுப்பட்ட உடம்பிலிருந்து மறுபடி ஒரு வடிவமானது உற்பத்தியாகி வளர்ந்து அந்த வடிவத்தையும் வெட்டி அந்த மகிஷாசுரனை பகவதி பூர்ணமாய் சம்ஹாரம் பண்ணினா. மலைகளும் கடல்களும் சூழ்ந்த இந்த உலகம் நடுங்கும்படியாக அலறிக்கொண்டு அந்த மகிஷாசுரன் தன் பிராணனை விட்டான். அந்த மகிஷன் பகவதியினுடைய திருக்கரத்திலே விளங்கக்கூடிய திரிசூலத்தினாலும் அந்த வாழாலும் தன்னுடைய பிராணனை விட்டாம். அவனுடைய பாதத்திலிருந்து அவனுடைய ஆத்மாவானது கிளம்பி பவானியினுடைய பாத கமலங்களிலே கலந்து மறைஞ்சது. அத்தனை தேவர்களும் ஆனந்தம் கொண்டவர்களாக ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवर विंध्य शिरोदिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवती हेशिति कंठ कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुर मर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते அப்படின்னு இந்த மகிஷமர்தினி ஸ்தோத்திரத்தினாலே இந்த பின்னாடி பகவத்பாதால் செய்தது. ஆனாலும் கூட தேவியை பல்வேறு ஸ்தோத்திரங்களாலே தேவர்கள் புஷ்பத்த மழையா வருஷிச்சு தேவியினுடைய திருமேனியிலே பகவதியினுடைய திருமேனியிலே புஷ்பத்த மழையா வருஷிச்சு விசேஷமான
மகிஷாந்தகரி ஸ்துதி அப்படிங்கிற ஸ்துதியினால அம்பாளை பிரார்த்தனை பண்ணிண்டா. ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்துதி அது. இந்த நவராத்திரி காலத்திலே 4வது சாப்டர் தேவி மகாத்மியத்திலே 4வது அத்தியாயம். அதை மட்டும் பாராயணம் பண்ணினா கூட போரும். ஏன்னா முழுக்க முழுக்க பராசக்தியோட வைபவத்தை சொல்லக்கூடியதான ஒரு கிரந்தம், அந்த ஒரு ஸ்லோகம் அது. அந்த ஸ்துதியினால எல்லா தேவர்களும் அம்மா அந்த அர்த்தத்தை மாத்திரம், முக்கியமான அர்த்தத்தை மாத்திரம் சொல்றேன். அப்படி எல்லா தேவர்களாலும் ஜெயிக்க முடியாத மகிஷாசுரனை ஸ்வயம் நீயே சம்ஹாரம் பண்ணினே. உன் பராக்கிரமத்தை சொல்லறதுக்கு யாராலம்மா முடியும்? இந்திரனால முடியுமா? சிவனால முடியுமா? விஷ்ணுவினால முடியுமா? பிரம்மாவினால முடியுமா? எந்த தேவர்களாலையும் சொல்ல முடியாத பராக்கிரமம் மிகுந்தவள் நீ. ஹே பவானி, நீ நினைச்ச மாத்திரத்துல மகிஷாசுரனை சம்ஹரிச்சிருக்க முடியாதா? இருந்தாலும் உன் ஆயுதங்களால அவன் புனிதப்படணும். இந்த உலகங்களுக்கெல்லாம் ஹிம்சகை கொடுத்து நரகத்திற்கு போக வேண்டியதான ஒரு பாபத்தை அவன் செய்திருந்த பொழுதிலும் கூட உன்னுடையதான ஆயுதங்களால் அவன் புனிதப்படணுங்கிற காரணத்தினால தானே நீ ஆயுத பிரயோகத்தை பண்ணி அவனுக்கும் க்ஷேமத்தை உண்டு பண்ணினே. பாபிகளுக்கும் அனுகிரகத்தை பண்ணறதுக்கு உன்னை விட ஒரு தெய்வம் உண்டா? பரமேஸ்வரியான தாயே, அறிவின் வடிவான மேதஸ்ஸினுடைய வடிவான சரஸ்வதியாக விளங்கக்கூடியவள் சாட்சாத் நீதான். மகாவிஷ்ணுவினுடைய மார்பிலே லக்ஷ்மியாக விளங்கக்கூடியவளும் நீதா. சங்கரனுடைய வாமத்திலே கௌரியாக விளங்கக்கூடியவளும் நீதா. கடக்க முடியாத கஷ்டங்களை கடத்துவிக்க கூடிய, கடக்கவே முடியாது அப்படின்ற பொழுதிலும் கூட அந்த கஷ்டங்களை கடத்துவிக்க கூடிய துர்கா பகவதியையும் ஸ்வயம் நீதான் அம்மா. பரமேஸ்வரியான தாயே, அம்பிகே, எல்லா திக்குகள்ல இருந்து எப்பொழுதும் எங்களை ரட்சிக்க வேண்டும். எல்லா ஆயுதங்களாலும் எப்பொழுதும் எங்களை காப்பாற்ற வேண்டும். துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷ ஜந்தோ ஸ்வஸ்தைர் ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி தாரித்ர துக்க பயஹாரிணி காத்வதன்யா சர்வோபகார கரணாய சதார்த்த சித்தாஹா அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. மகிஷாந்தகரி ஸ்துதியில வரக்கூடியதான ஸ்லோகம். துர்கே அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணிட்டு ஆனந்த ரூபினியா அம்பாள் உட்காண்டிருக்கா. சர்வானந்த ரூபினியா அம்பாள் உட்காண்டிருக்கா. அந்த அம்பாள் கிட்ட புஷ்பங்களை மழையா வருஷிச்சு தேவர்கள் பிரார்த்தனை செய்துகிறா. துர்கே, நினைச்ச மாத்திரத்திலேயே கஷ்டத்தை போக்கக்கூடிய தெய்வம் நீதான் அம்மா. துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷ ஜந்தோஹோ. அதாவது கஷ்ட காலத்துல ஒரு பெரிய கஷ்டமானது ஏற்பட்டிருக்குன்னா துர்கேன்னு ஸ்மரிச்ச மாத்திரத்திலேயே அந்த கஷ்டம் ஓடி போயிடும். ஆனந்தமா இருக்கும் பொழுது உன்னை ஸ்மரிச்சாக்க நீ ஞானத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்தியா இருக்க. கஷ்ட காலத்திலே துன்பம் விளையக்கூடிய காலத்துல உன்னை ஸ்மரிச்ச மாத்திரத்துல எப்பேற்பட்ட பீதியா இருந்தாலும் பயமா இருந்தாலும் அந்த கஷ்டமானது விலகி போயிடுறது. எப்பொழுதுமே வறுமை, துன்பம், பயம் எல்லாவற்றையும் போக்கக்கூடிய கருணாமூர்த்தியே. தாரித்ர துக்க பயஹாரிணி, தரித்திரத்தையும் துக்கத்தையும் பயத்தையும் போக்கக்கூடியவளே நீ. சர்வோபகார கரணாய சதா ஆர்த்திர சித்தாக. ஆர்த்திர சித்தம்னா உருகிற நெஞ்சு. நீ அம்மா, உன் குழந்தைகளான ஜீவராசிகள் அத்தனை பேரும் எப்பொழுதுமே க்ஷேமமா இருக்கணும், எப்பொழுதுமே சௌபாகியத்தோட இருக்கணுங்கிறதுக்காக உன் பக்த ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த உருகக்கூடியதான நெஞ்சு, உருகக்கூடியதான ஹிருதயம் உன்னை தவிர வேற யாருக்கு உண்டு? நவநீதம் போல உருகக்கூடிய நெஞ்சத்தை உடையவளாம் பராசக்தி. அதத்தான் சொல்றா. நவநீதம் எப்படி, வெண்ணெய் எப்படி உருகுமோ அந்த வெண்ணெய் உருகரா போல பகவதியினுடைய சித்தமானது அவ்வளவு மென்மையான சித்தமா இருக்கு. அம்பாளுடைய பாதார விந்தத்தை சரணாகதி பண்ணி பிரார்த்தனை செய்துண்டா அந்த வெண்ணெய் உருகிற மாதிரி பக்தர்களுக்காக உருகி ஓடி வந்து அனுகிரகிக்க கூடிய கருணாமூர்த்தியாக ஜெகன்மாதாவான ஸ்ரீ பராசக்தி ஸ்வயம் தானே பிரகாசிக்கிறா. அதத்தான் பகவத் பாதாளும் கூட அராளா கேசேஷு பிரகிருதி சரளா மந்தகசித்தே
ஷிரீஷாபா சித்தே. ஷிரீஷம்னா வாகைப்பூ. இந்த வாகைப்பூ மெல்லிசா இருக்கும், சீக்கிரமா வாடி போயிடும், ரொம்ப மென்மையானது. அந்த வாகைப்பூ எப்படி அப்படி மெல்லிசா இருக்கோ, மென்மையா இருக்கோ, அது மாதிரி சிரீஷமான சித்தத்தை உடையவள் பராசக்தி. ஹிமவானுடைய மகளாக தோன்றிய அந்த பகவதியானவள் அவ்வளவு மென்மையான ஹிருதயத்தை கொண்டவளாக, பக்தர்கள் கேட்ட வரங்களை கொடுக்க கூடியவளாக, கருணாமூர்த்தியாக அம்பாள் இருக்காங்க. அப்படி அநேக ஸ்துதிகளாலே தேவர்கள் ஜெகன்மாதாவான பராசக்திய ஸ்தோத்திரம் பண்ணினா. தேவர்கள் ஸ்துதியிலே மகிழ்ந்த தேவியும் தேவர்களை கண்டு, தேவர்களே உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்னு கேளுங்கோ, அந்த வரத்தை நான் கொடுக்கிறேன். உங்கள் ஸ்துதியிலே மனசு மகிழ்ந்தேன், உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்னு கேளுங்கோ, அந்த வரத்தை கொடுக்கிறேன்ன உடனே தேவர்கள் பிரார்த்தனை செய்துண்டாளா, அம்மா இந்த மகிஷாசுரனை நீங்க சம்ஹாரம் பண்ணிட்டேள், அந்த சம்ஹார காரியத்தினாலேயே எல்லாம் பூர்த்தி ஆயிடுத்து. இனி நாங்க வேற வரம் கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லா வரத்தையும் நீங்க கொடுத்துட்டேள். இருந்தாலும் கூட ஒரு வரம் உங்ககிட்ட நாங்க கேட்கணும்னு சொன்னா, எவ்வப்பொழுதெல்லாம் எங்களுக்கு ஆபத்து ஏற்படுறதோ அவ்வப்பொழுதெல்லாம் நீங்க எங்களை காப்பாற்ற வேண்டும் அம்மா. எந்தெந்த சமயத்தில ஆபத்து எங்களுக்கு ஏற்பட்டாலும் அந்தந்த சமயத்தில் அந்த ஆபத்தை போக்கி எங்களுக்கு மங்களத்தை உண்டு பண்ண வேண்டும் தாயே அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்ள, தேவியும் கூட அவ்வண்ணமே ஆகட்டும். என் குழந்தைகளை சிவபுராணத்திலே உமா சம்ஹிதையிலே தேவி சொல்றார், என் குழந்தைகள் என்னை ஸ்மரிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணும்னா, இருந்த இடத்துல இருந்து அம்மா அப்படின்னு கத்தும். பசுமாடு அந்த கண்ணுக்குட்டையை தேடி ஓடும். இது மாதிரி சொல்ற அம்பாள், நீங்கள் அனைவரும் கன்றுகளை போன்றவர்கள், உங்கள் எல்லோருக்கும் தாயாக விளங்கக்கூடியவள் நான். எப்படி கன்றை பசு தொடருமோ அதுபோல் உங்கள் அனைவரையும் நான் தொடருவேன். எவ்வப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படுறதோ அந்த கஷ்டங்களை விநாசம் பண்ணி உங்களுக்கு மங்களத்தை உண்டு பண்ணுவேன், கவலை வேண்டாம் அப்படின்னுட்டு பகவதியானவள், பத்ரகாளியானவள் அந்த விடத்திலிருந்து மறைஞ்சு மகாமணித்வீபமான தேவியினுடைய ஸ்தானத்திற்கு போனாள். அப்படிங்கிறது பகவதியினுடையதான சரித்திரம். அப்படி பரம மங்களமாகவும் ஜெகன்மாதாவினுடைய பராக்கிரமத்தை சொல்லக்கூடியதாகவும் விளங்கக்கூடிய சரித்திரமானது க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது, கேட்ட மாத்திரத்திலேயே மகத்தான புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக கிரூரமான ஆபிச்சார பிரயோகங்கள் இருந்தாக்க தேவி மகாத்மியத்தை பாராயணம் பண்ணா எப்பேற்பட்ட ஆபிச்சாரமா இருந்தாலும் விலகி போயிடும்னு சொல்லுவா. தேவி மகிஷனை எப்படி சம்ஹாரம் பண்ணினாங்கிற சரித்திரத்தை எந்த இடத்துல யார் கேட்கிறாளோ, தேவி பாகவதத்துல சொல்றா, இத வியாசர் பகவான் சொல்ற. துஷ்ட மகிஷாசுரனை பராசக்தியானவள் சம்ஹாரம் பண்ணினா, எப்படி சம்ஹாரம் பண்ணினாங்கிற வைபவத்தை எல்லாம் யாரு கேட்கிறாளோ அவர்கள் கிரகத்திலே அஷ்ட ஐஸ்வர்யமும் தங்கும், அவர்களுக்கு எந்த விதமான ஒரு குறையும் ஏற்படாது. எந்த பில்லி சூன்யம் முதற்கொண்ட ஆபிச்சார பிரயோகங்கள் இருந்தாலும் அது விநாசமடையும் அப்படிங்கிறார். அப்படி அந்த பகவதியினுடைய மங்களமயமான ஒரு சரித்திரத்தை தான் நாம பார்த்தோம். அபிராமி பட்டரும் கூட சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடர எல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினால் மகுடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தால் மலர்த்தாள் என் கருத்தனவேன் திருக்கடையூர் அபிராமிய சண்டிகா பரமேஸ்வரியாகவே பாடி மகிஷனுடைய தலைமேல் நிற்கக்கூடியதான அந்தரியாக திரிபுர சுந்தரியாக அந்த அம்பாளை துர்கா பரமேஸ்வரியாக சொல்லியிருக்க. அந்த பகவதியினுடைய கிருபா கட்டாட்சத்தோட இந்த தேவி மகாத்மிய தொடர் பிரவச்சனத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். மகாத்மியம்னா அம்பாளுக்கு நிறைய சொல்லிண்டே போலாம். எத்தனையோ சரித்திரங்கள், தேவி பரமான சரித்திரங்கள் இருக்கு. பகவதியின் கருணையோட கூட்ட வேறொரு சந்தர்ப்பத்திலே சந்திப்போம். இந்த பிரவச்சனத்தை பகவதியின் கருணா கட்டாட்சத்தோட கூட்ட பூர்த்தி செய்துக்கிறோம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை
மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கனை பாஷாங்குஷமும் கரும்பு மங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. காமாட்சி காமாட்சி.